ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதயம் சீரியலில் 30th ஜனவரி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாரதியை கொல்றதுக்கு அந்த ஆட்கள் வராங்க. ஸோ இப்போ அவன் கத்தி எடுத்து குத்த வரான். அந்த சமயத்தில் அங்கே அழகர் வந்துடுறாரு. குத்த வந்தவனை போட்டு அடிக்கிறாரு. உடனே ஆண்டாளை குத்திடுவேன் பூ வெளியில் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அழகரை. ஆனாலும் அழகர் ஆண்டாளுக்கு செய்கை பண்ணுறாங்க. ஆண்டாள் உடனே அந்த நர்ஸோட கையை பிடிச்சி மடித்து அவங்களுக்கு போட்டு அவங்கள அடிக்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேரையும் பிடிச்சிட்டு இவங்க கேட்குறாங்க, உங்களை யார் அமிச்சதுன்னு திருப்பி திருப்பி கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லிடுறாங்க, என்னை ஆதி சார் தான் அமிச்சாரு, எங்களுக்கு ஒரு நிறைய லம்பாக பேமெண்ட் கொடுத்தாரு, அவங்க ஒய்ஃப் தான் அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணங்கிறதுனால அந்த கோபத்தில் ஆதி சார் தான் எங்களை அமிச்சாரு அப்படின்னு சொன்னோடனே அழகர் நம்ப மாட்டேங்கிறாரு. டே உண்மையை சொல்லுங்கடா, இதெல்லாம் கண்டிப்பாக ஆதி இப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறாரு. ஆனால் ஆண்டாள் ஏன் பண்ண மாட்டான், ஆதி எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அழகருக்கு ரொம்ப கோவம் வருது. பாரு, உன்னையும் உங்கள் அப்பனையும் தவிர உலகத்தில் எல்லாரும் கொலைகாரங்க நீ நினச்சிக்காத, கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்குறாரு. ஆனால் அவங்க அதையே சொல்கிறாங்க. உடனே அழகர் போலீஸை கூப்பிட்டுன்னு வந்துடுறாரு. ஸோ போலீஸ் அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போகுது. அப்பயும் அவங்க திருப்பியும் சொல்கிறாங்க, எங்களை ஆதி தான் அனுப்பிச்சாரு, அடித்து இவ்வளோ தூரம் அங்கே மாட்டினதுக்கப்புறமும் நாங்கள் ஏன் சார் போய் சொல்ல போகிறோம், பெரிய லம்பாக பேமெண்ட் கொடுத்தாங்க, நாங்கள் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அழகர் சொல்கிறாரு, இதெல்லாம் உண்மை இல்லை சார், நீங்கள் அப்படி இதுதான் உண்மை நீங்கள் நினச்சிங்கன்னா கேஸை ஃபைல் பண்ணுங்கள், ஆதி இங்கே நேரம் வரட்டும், அப்போ தான் எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறாரு. அப்போ உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, ஆதி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அழகர் அவன் என் ஃப்ரெண்டு, அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு சொன்னோடனே ஆண்டாள் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ உடனே பாட்டி லக்ஷ்மியம்மா எல்லோரும் கேட்குறாங்க, அங்கே இங்கே என்ன தான் நடக்குது, எங்களுக்கு ஒன்றுமே புரியல தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அழகர் சொல்கிறாரு, ஆமாம் இதெல்லாம் உங்கள் புருஷனோட வேலையாக தான் இருக்கும், வேறு யார் இதெல்லாம் பண்ண போகிறாங்க, எப்படி தமிழை கடத்தி சாரதா அம்மா மேலே பழிய போட்டாங்களோ அந்த மாதிரி பாதியை இது ஆதி மேலே பழிய போடுறாங்க, பாரதியை கொல்ல ஆரம்பிச்சிட்டு எல்லாம் அவரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. பேசாமல் அவருக்கு ஒரு விஷத்தை வச்சு கொன்னுடலாம், தாங்க முடியல இவர் தொல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்றே அழகர் சொல்கிறாரு, இல்லை கண்டிப்பாக அவன் சாக தான் போகிறான், ஆனால் ஆண்டாளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு ஆண்டாள் கையாலேயே அவன் சாவான், நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் இப்போதைக்கு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மலிங்கம் ஸ்வேதாவை மீட் பண்ணி இந்த பாரதியை கொல்ல அமைச்ச ஆட்களுக்கு கொடுத்த பணம் போக இந்த அம்மா பாக்கி பணம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு அறிவு வராரு. அறிவு என்ன பண்ணி வச்சுருக்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற ஸ்வேதா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் போய் பாரதியை கொல்ல ஆரம்பிச்சு அதை வேறு ஆதி தான் பண்ணுறான்னு சொல்கிறேன், இதை யாருமே நம்ப மாட்டாங்க, பாரதியே எழுந்தால் கூட அவள் கூட நம்ப மாட்டா, இப்போ யாரை நம்ப வைக்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டுருக்கீங்க, தேவையில்லாத வேலை இது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ உடனே தர்மலிங்கம் சொல்கிறாரு, இதை யாரை நம்ப வைக்கனா என் பொண்ணை நம்ப வைக்கதான், இப்போதைக்கு என் பொண்ணு மட்டும்தான் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கா, என்னை நம்பிட்டுருக்கா. ஸோ இப்போ நாளைக்கு இவன் மயக்கம் தெளிஞ்சு பாரதி எழுந்துட்டானா, அவன் நேராக போய் ஆதி காலில் விழுந்தானா ஆதி மன்னிச்சு ஏற்றுருவான், அப்புறம் நம்ம சாரதா அம்மாவுக்கு ஒன்றதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அவளை ஆதிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க விடாமல் இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் தடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த தடுக்கிற ஆள் தான் என் பொண்ணு. ஸோ அவளுக்காக தான் இந்த நாடகத்தை போட்டோம், அவள் இப்போ நம்பிட்டா ஆதி தான் கொலை பண்ண அமைச்சிருக்கான்ட்டு, இது போதும் அப்படின்னோடனே அறிவு சொல்கிறாரு, ஏய் நீ ரொம்ப பிரமாதமான ஆளையா, இப்படிலாம் கூட யோசிக்கிற அப்படிங்கிறாரு. இது மட்டும் இல்லை, மொத்த சொத்து உங்களுக்கு வரதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அப்போ ஆதி ரொம்ப வீக்காக இருக்கான், அவனை இப்போ தான் நம்ம அடித்து ஜெயிக்க முடியும், ஸோ அதனால் ஏதோ ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறாரு. அதை நமக்கு மியூட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே அறிவு சூப்பராக இருக்குது, இதை நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்தது பாரதியை காட்டுறாங்க. பாரதி இன்னும் மயக்கத்திலேயே இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கம் தெரியுது. அதில் ஆதின்னு சொல்லி புலம்புறாங்க. புலம்பின உடனே எல்லோரும் ஓடி பார்க்குறாங்க. இவர் தமிழை பேச சொல்கிறாரு. தமிழ் உடனே அம்மா நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன், நான் உங்ககிட்ட சமத்தாக இருப்பேன், நீ சொன்னதெல்லாம் நான் கேட்குறேம்மா, சாரிம்மா அப்படின்னு சொல்கிறான். எந்த அசைவுமே இல்லை. அம்மா கண்டிப்பாக ஆதி அப்பா நம்மளை மன்னிச்சு ஏற்றுப்பாருமா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே தமிழோட கையை பிடிச்சிக்கிறாங்க பாரதி. தமிழ் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே பேசுகிறா, அதை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க பாரதி. அதுக்கப்புறம் தமிழ் நிறைய பேசுகிறா, ஆனால் எதுக்குமே ரியாக்ஷனே இல்லை. உடனே தமிழ் ரொம்ப அழறா, என்னம்மா அம்மா இப்படி இருக்காங்க, அம்மா எனக்கு ஏற்கனவே வாசு அப்பா இல்லை, ஆதி அப்பாவும் இப்போ என் கூட இல்லை, அம்மாவும் என்னை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி அழறா. அதுக்கு உடனே அழகர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் மாமா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே டாக்டர் இவங்க ஆதின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க பாரதி. உடனே ஆதி யார் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்டு
அப்படின்னு சொன்னோடனே தமிழ் சொல்கிறா என்னோட அப்பா அப்படிங்கிறா. இப்போ அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவன் ஊரில் இல்லை அப்படிங்கிறார் அழகர். சரி அவர் எங்கே இருந்தாலும் உடனே வர சொல்லுங்கள், அவர் வந்தால் தான் ஏதாவது நல்லது நடக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளில போய்ட்றாங்க. இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் முழிச்சுட்டு நிற்கிறாங்க. இப்போ சாரதா அம்மாவோட சென்னை வீட்டை காட்டுறாங்க. அங்கே சாரதா அம்மாவோட படத்தை வச்சு மாலையெல்லாம் போட்டு ஆதி வந்து ரொம்ப அழுதுகிட்டு அங்கே உட்காந்துருக்காரு. எல்லோரும் வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சாரதா அம்மாவோட ஸ்டாஃபு, ஆஃபீஸ் ஸ்டாஃபு எல்லோரும் வந்து மாலையெல்லாம் போட்டுட்டு எல்லாரும் ஆதியை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அழகரும் பாட்டி லக்ஷ்மி அம்மாவும் வராங்க. வந்த உடனே அழகரை போட்டு கட்டிக்கிட்டு அழறாரு. அம்மா போயிட்டாருடா, அம்மா போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி அழறாரு ஆதி. வந்து இவருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. அழகரும் ரொம்ப ஒரே வருத்தமாக பார்த்துட்ருக்காரு. உடனே அங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீ 2 நாளாக சாப்பிடாமல் இருக்கிற ஆதி, ஏதாவது சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாரு ஆதி. உடனே இவர் சொல்கிறார் லக்ஷ்மி அம்மா போய் சமைக்க சொல்லி அவங்க சமைச்சு சமையல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நிறைய புலம்பி அழறாரு ஆதி. அப்போ உடனே இவர் சொல்கிறாரு, நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். அழகர் சொல்கிறாரு, நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அம்மா வந்த போதே நான் பிடிச்சி வச்சுருக்கணும், நம்ம விட்டுருக்கக்கூடாதுடா, அங்கே தாண்டா நம்ம தப்பு பண்ணிட்டோம், நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. இவர் உடனே சொல்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லுவாங்க என்கிட்ட, எங்கே போனாலும் வந்தாலும் சொல்லுவாங்க, இப்படி இங்கே மட்டும் சொல்லாமல் போயிட்டாங்க, அவங்களுக்கு நான் தான் உலகம், என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போக அவங்களுக்கு மனசு வந்ததுன்னே எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக அழுது புலம்புவார். ஸோ இவங்க வந்து இவர் போய் கிச்சனில் சமையல் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்க போவார் அழகர். அப்போ உடனே பாட்டியும் லக்ஷ்மி அம்மாவும் கேட்பாங்க, என்ன பண்ண போகிறோம் தம்பி, இப்போ இவர்கிட்ட எப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறது, பாரதியோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு, இப்போ இவன் வந்தால் தான் அங்கே காப்பாற்ற முடியும், இப்போ இவன் பாரதிக்காக வருவானான்னு எனக்கு எங்களுக்குலாம் தெரியலையே அப்படிங்கிறாங்க. சரி முதல்ல அவனை சாப்பிட வச்சுட்டு மெல்லமாக இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறாரு. அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு. உடனே வந்து அழகரே ஊட்டி விடுறாரு. சாப்பிட்டு முடித்த உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பாரதி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அவர் உடனே இதை பாரு, இனிமேல் நான் என் வாழ்க்கையில் கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிற வார்த்தையில் இது ஒன்று, தயவு செஞ்சு அவங்கள பற்றி எதுவும் என்கிட்ட பேசாத அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நாங்கள் சொல்கிறத கேளு, என்ன இருந்தாலும் அவன் பொண்டாட்டி, அவள் இருக்கிற நிலைமையை கேட்டால் நீ வந்து இப்படிலாம் பேச மாட்டேன், என்ன அவங்க உயிரோடு தானே இருக்காங்க, ஆனால் பாருங்கள் எங்கள் அம்மா உயிரோடு கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஆதி திருப்பியும் புலம்புறாரு. அப்போ உடனே அழகர் வந்து சொல்கிறாரு, இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி அம்மாவோட சாவுக்கு அவங்க தான் காரணம்ன்ட்டு அவங்க தூக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டாங்க, அதனால இப்போ உயிருக்கு போராடிட்டுருக்காங்க, ஒன்றை மட்டுமே தான் அவங்க வந்து பேரை சொல்லிகிட்ருக்காங்க, நீ வந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு. உடனே என்னடா என்னை எல்லாத்தையும் மறந்துட்டு வர சொல்கிறியா இல்லை மன்னிச்சுட்டு வர சொல்கிறியா, ரெண்டுமே என்னால் பண்ண முடியாது, தர்மலிங்கம் இப்படிலாம் பண்ணாருன்னா அவருக்கு என் மேலேயும் உன் மேலேயும் கோவம், ஆனால் பாரதிக்கு எங்கள் அம்மா மேலே என்ன கோவம், அவங்க ஏன் இப்படி பண்ணியிருக்கணும், அவங்க பண்ணது ரொம்ப தப்பு, இனிமேல் அவங்கள பற்றி பேசாத அப்படின்னு திருப்பியும் வந்து அழகாக ஏதோ பேச வராரு. இதை பாரு, நீ என் ஃப்ரெண்டாக இருந்து என்னோட அம்மாவுக்கு ஒரு மகனாக இருந்தால் நீ இந்த வீட்டுக்கு வா, என் கூட இரு, இல்லை நீ பாரதிக்கு அண்ணனாக தான் பேசுவேன்னா இனிமேல் நீ என் ஃப்ரெண்டே இல்லை அப்படிங்கிறாரு. இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே வாசலில் அறிவு வந்துடுறாரு. இவர் உள்ளே விட மாட்டேங்கிறாரு அழகர். விடாமல் ஆதியை பார்த்தே தீருவேன்னு அவர் அட்டகாசம் பண்ணிவிட்டு ஆதி உடனே சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்காக வீட்டுக்குள்ளே விடுங்க அப்படிங்கிறாரு. வீட்டுக்குள்ளே வந்து ஒரே ஆதியோட அம்மாவோட சாரதா அம்மா படத்தை பார்த்து ஒரே ஓன்னு அழறாரு. அக்கா நான் என்றைக்குமே வந்து நீ போகணுன்லாம் நான் நினச்சதில்ல, நீயும் நானும் சண்டை நிறைய போட்டிருக்கோம், இப்போ நான் யாரோட சண்டை போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அழுது அங்கே ஒரு பெரிய சீனை க்ரியேட் பண்ணுறாரு. பாரதி தான் எல்லாத்துக்கும் காரணம், அவளால் தான்க்கா நீ இப்படி போயிட்ட அப்படின்லாம் சொல்லி அழறாரு. ஆதி எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.